நீயே காதல் நூலகம், கவிதை நூல்களாயிரம், காதல் தீவிரவாதியின் ஆயுதமானது. புரட்டாசி மாதம் சிக்கன் மட்டன் பிரமாதம். எங்க எங்க ஏன் மீன் எங்க 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 என் கையில எங்க 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 கொஞ்சம் நான் பாக்குறேன். கண்ண மூடு, கொஞ்சம் நான் காட்டுறேன். என்ன மேம் இவ்வளோ நேரமா மீன் எடுத்துட்டு வரக்கு? ஹலோ, போலீஸ்காரங்கண்ணா, மீன் கடை வச்சிருக்கவங்க இல்ல. ஹலோ, நான் டிஎஸ்பியோட தங்கச்சி. அப்படிங்களா, டிஎஸ்பியோட தங்கச்சி? எஸ். அதனால நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, நான் இனிமேல் என்னென்ன கேட்குறனோ அதெல்லாம் டக்கு 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 டக்குன்னு வரணும். அப்படிங்களா டிஎஸ்பியோட தங்கச்சி? இந்தாங்க உங்க டக்கு 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 மீன். கொடுங்க, அதே ஒரு டேஸ்ட் பண்ணிடலாம். வேற ஏதாவது வேணுங்களா டிஎஸ்பி தங்கச்சி? டக்குன்னு ஒரு ஆஃப் பாயில், கிக்குன்னு ஒரு ஃபுல் பாயில் எடுத்துட்டு வாங்க பார்க்கலாம். சரி, டக்குன்னு ஒரு ஆஃப் ஆயிலோ கிக்குன்னு ஒரு ஃபுல் பாயிலோ உங்க பாட்டி போட்டு எடுத்துட்டு வர சொல்லட்டுமா? சீச்சி, பாட்டிக்கெல்லாம் சமைக்கவே தெரியாது, பிளாக்கு. நீங்க போய் உங்க கையாலேயே போட்டு எடுத்துட்டு வாங்களேன். நீங்க சமைக்கிறதெல்லாம் சூப்பரா இருக்கு. கஷ்டப்பட்டு படிச்சு தூங்காம வேலை செஞ்சு இந்த போஸ்டிங்கை வாங்கினா என்ன ஒரு சமையல்காரங்க ரேஞ்சு கொண்டு வந்துட்டீங்களேம்மா. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா? பரவாயில்ல, போய் எடுத்துட்டு வரீங்களா? அதுவும் டக்குன்னு எடுத்துட்டு வாங்க. இதோ மிகவும் சூடான வீட்டுக்கட்டையும் மரக்கட்டையும் உங்களுக்காக. எது? வீட்டுக்கட்டையும் மரக்கட்டையுமா? கொஞ்சம் அக்கடிச்சிடு. பேபிமா, கம் ஹியர். எவா அவ? பக்கம்மா 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 வா பக்கம்மா 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 மன்மத மோகத்திலே வாலிப வேகத்திலே. நிலவிடம் வாடகை வாங்கி விழி வீட்டினில் குடி வைக்கலாமா? நான் வாழும் வீட்டுக்குள் வேறாரும் வந்தாரு தகுமா? அப்படித்தான், போடு போடு போடு. சூப்பரா இருக்குல்ல? அடிச்சு தூள் கலப்பே. ஓய், சொல்லுங்க. பக்கத்துல அத்தான் இருக்க, என்ன கவனிக்காம டிவிய பாத்துட்டு இருக்க? அதனாலதான் நான் டிவியை பாக்குறேன். சரியில்லடி, சரியே இல்ல. ஆமா ஆமா, சரியே இல்லை இந்த படம். கொஞ்சம் ஃபைட் சீன் கம்மியா இருக்கு. யாரு சரியில்லை? நாங்க சரியில்லையா இல்ல நீங்க சரியில்லையா? ஏய், ஒரு சோஃபால 4 பேர் உட்காந்துருக்கோம். கை அப்படி இப்படின்னு கொஞ்சம் படத்தான் செய்யும். ஓ, சரியா தப்பான இடத்துல தான் கைப்படுமா? அது நீ கையத்தான் கேட்கணும். ஓஹோ. ஏய், அங்க பூனை உருட்டுற மாதிரியே சவுண்ட் கேக்குது எனக்கு கிச்சன்ல. முதல்ல அதை அடிச்சு துரத்துற அந்த பூனைய. என்னடி சிரிக்கவா செய்யற? இருடி. அர்ஜுன், என்ன பண்றீங்க? ஏன் பார்த்தா தெரியலையா? ஐயோ, கையை எடுங்க முதல்ல. முடியாது. ஐயோ அர்ஜுன், அவங்க யாராவது பாத்துற போறாங்க. அதெல்லாம் அவங்க பார்க்க மாட்டாங்க. ப்ளீஸ் க்ளோஸ் யுவர் மவுத். கையை எடுங்க. முடியாது. நீ நான் கேக்குறது குடுப்பீனா நான் எடுப்பேன். என்ன சிரிப்புலாம் வருது? போடா. அப்போ ஓகேவா? ஆஹா, குழந்தைங்க எல்லாம் இருக்காங்க, போங்க. பாப்பா தம்பி சாப்பிட வாங்க. வரமா. எல்லாரும் போயிட்டாங்க. அதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? டே கண்ணா, வேண்டாம். கண்ணனுக்கு வேணுமே. போடா கண்ணா. எங்க போற? கை வலிக்குது, விடுடா. வேணாண்டா கண்ணா, அம்மா தம்பி பாப்பாலாம் பாத்துருவாங்க. பாக்கட்டும். நீ சொன்னால கேட்க மாட்ட. ஆஹா, வேணாம் வேணாம். கை கோர்க்கும் போதெல்லாம் கைரேகை தேயட்டும், முத்தத்தின் எண்ணிக்கை முடிவின்றி போகட்டும், பகலெல்லாம் இரவாகி போனால் என்ன, இரவெல்லாம் விடியாமல் நீண்டால் என்ன, நம் உடல் ரெண்டும் உயிரொன்றில் வாழ்ந்தால் என்ன, தவமின்றி கிடைத்த வரமே.
ஃபீல் பண்ணுறியா? ம். அப்புறம் ஏன் ஒரு மாதிரி டல்லாகவே இருக்க? இன்னைக்கு நம்ம கிளம்பிடுவோம். அதுக்கப்புறம் நீனா தனியாக தானே இருக்கணும். கொஞ்ச நாள் தாண்டி, அதுக்கப்புறம் நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம். நமக்கு கல்யாணம் நடக்குமாடா? ஏன் அப்படி கேட்குற? இல்லை, உங்கள் அம்மா அப்பா நினச்சாதான் பயமாக இருக்கு. ஏய், அவங்கெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. வேணாலும் பாரு, நம்மளுக்கு கல்யாணம் தான் பண்ணி வைப்பாங்க. எங்கள் அப்பா அம்மாவை விடு, உங்கள் அப்பா அம்மா ஓகே சொல்லுவாங்களா? எனக்கு தெரியலடா. இங்கே பாரு, என்ன ஆனாலும் உங்கள் அப்பா அம்மா வேணான்னு சொன்னாலும் சரி, எங்கள் அப்பா அம்மா வேணான்னு சொன்னாலும் சரி, உன் கழுத்தில் நான் தாலி கட்டுவேன். இதை யாருனாலையும் தடுக்க முடியாது. நிஜமாவா? இது நம்ம காதல் மேலே சத்தியமாக சொல்கிறேன். உங்கள் அப்பா அம்மா என்ன வேணான்னு சொல்லிட்டா என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? வேற பொண்ணை பார்த்துட்டு போக வேண்டியதான். என்ன சொன்ன? அது நான் ஒன்றும் சொல்லலையே. இங்க பாருடா, என்னை தவிர எவளையாவது கல்யாணம் பண்ணன்னு இல்ல, பாத்தினாலே அந்த இடத்துல உன்னை கொன்றுவேன். கொன்றுவியா? எப்படி கொல்லுவேன்? நான் எப்படி வேணாலும் கொல்லுவேன். ஆனா எவளையாவது பார்த்த எப்படி? இந்த சோடா புட்டி கண்ணால என்ன கொன்றுவியா? ஓய், என்ன பாரு. போடா. ஓய், என்ன பாரு. ஓய் சோடா புட்டி, என்னைக்கா இருந்தாலும் என்னை விட்டு போக மாட்டல்ல? இந்த சோடா புட்டிலையும் சரி, உன் கண்ணுலேயும் சரி, உன் இதயத்துலேயும் சரி, நான் மட்டும்தான் இருக்கணும். அந்த இதயத்தில் என்னை தவிர வேற யாரும் இருக்கக்கூடாது. என் இதயம் துடிக்கிறதே உனக்காகவும் அம்முக்காகவும் மட்டும்தான். அதே மாதிரி எனக்காகவும் அம்முக்காகவும் மட்டும்தான் உன் இதயம் துடிக்கணும். எல்லாரும் சொல்லுவாங்க, அவள் என்னை விட்டுட்டு போயிட்டா, நான் சூசைட் பண்ணிப்பேன் அப்படின்னு. நிறையா பேர் சும்மா சொல்லுவாங்க, சில பேர் ஒரிஜினலாக இருப்பாங்க. அந்த சில பேரில் நானும் ஒருத்தன். என்னைக்கு நீ என்னை வேணா அப்படின்னு என்னை விடுறியோ, அதுதான் என் வாழ்க்கையில் கடைசி நாள். ஏன்னா ஐ லவ் யூ டி சோடா புட்டி. என்னைக்குமே இந்த ஸ்வாதிக்கு நீ மட்டும்தான். உனக்கு இந்த ஸ்வாதி மட்டும்தான். எவரு என்ன சொன்னாலும் சரி, நான் உனக்காக மட்டும்தான் வாழுவேன். உன்னை மட்டும்தான் கல்யாணம் பண்ணிப்பேன். என் உயிரிடா நீ. எப்படா உன்னை விட்டு போவேன்? நிஜமாவா? நான் உன்னை லவ் பண்றேன்னு தெரிஞ்சதும் அம்மாவை கூட ஆசிரமத்தில் விட்டுட்டு வந்தேன்டா. உனக்காக அம்மாவை விட்டுட்டு வந்தேன். அப்படி இருக்கும்போது நான் எப்படிடா உன்னை விட்டு போவேன்? ஐ லவ் யூடா பரத். சொல்ல முடியாத காதலும் சொல்லிடங்காத நேசமும் என்ன முடியாத ஆசையும் உன்னிடத்தில் தோன்றது. சரி, போய் பேக் பண்ணு. சரிங்க. என்ன மருமகளே, எல்லாம் செட் ஆயிருச்சா? ஓரளவுக்கு பரவாயில்லைங்க அத்தை. சரிம்மா, நீ எதுக்கும் பயப்பட வேணாம். இது உன் வீடு மாதிரி நினச்சி நீ இரு, சரியா? நீ இங்கே அந்த வேலை பண்ணணும் அந்த வேலை பண்ணணும் எதுவுமே இல்லை. எல்லாத்தையும் நானே பார்த்துக்குவேன். நீ உனக்கு பிடிச்ச மாதிரி சந்தோஷமா இருந்தா சரி. இங்கே இருக்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அத்தை. அப்படியே அமைதியா, அது எப்படி சொல்றதுன்னு தெரியல, ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமாம்மா, இங்கே அமைதியாக இருக்கும். அது இன்னும் பால்கனிலாம் பார்க்கணும், அது சூப்பராக இருக்கும். இப்போ நீ இருக்கங்காட்டி உட்காந்து நான் பேசிகிட்டு இருக்கேன். எனக்கெலாம் நீயும் கல்யாணம் பண்ணிட்டு வரக்கு முன்னாடி நான் மட்டும்தான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு இங்கே வந்து உட்காந்து சும்மா பூ கட்டுறது, இல்லை எங்கள் அக்காங்கிட்ட ஃபோன் பேசுறது. நான் தனியாகவே தான் இருப்பேம்மா. விடுங்கத்த, அதான் நான் இருக்கேன்ல. அதுவும் காலையில் 5 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் இருக்க பரபரப்பு இருக்கே, அப்பப்பப்பா. ஏங்கத்த? அதான் நீ இன்னைக்கே பார்த்தியே, அம்மா என் டை எங்க, அம்மா என் ஷூ எங்க, லட்சுமி இங்க வா இப்படின்னு மாற்றி மாற்றி கூப்பிட்டே தான் இருப்பாங்க. ஏங்கத்த, 3 பேரும் அவ்வளோ கஷ்டப்படுத்துறாங்கல்ல உங்களை, உங்களுக்கு கஷ்டமாகவே இருக்காதா? என்னடா வேலை செஞ்சுட்டே இருக்கோன்னு ஒரு ஃபீல் இருக்காதா? அதெல்லாம் ஒரு கஷ்டமும் இல்லைம்மா. சொல்லப்போனால் காலையில் 5 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் தான் நான் ரொம்பவுமே ஹாப்பியாக இருப்பேன். காலையில் எனக்கு அந்த 10 மணி ஆகவே கூடாதுன்னு தினமுமே தோணும்.
ஏங்க அத்தை? அதெல்லாம் உனக்கு இப்போ புரியாது. வேணாலும் பாரு, இன்னும் கொஞ்ச நாள்ல காயத்ரி டை எடுத்துட்டு வா, காயத்ரி வாட்டர் பாட்டில் எடு, காயத்ரி சாப்பாடு போடுன்னு ஒருத்த உன்னை கூப்பிட தான் போறான். அப்ப தெரியும். அப்புறம் இன்னொருத்த மூத்தவன் தான், ஹாஸ்னி அதை பண்ணு, ஹாஸ்னி இதை பண்ணுன்னு வீடே ஒரு மாதிரி கலகலப்பா இருக்க போகுது. இந்த சூர்யா கூடி ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனா இந்த அர்ஜுன் இருக்கானே, எப்பப்பா சாமி, அவன் பின்னாடியே ஒருத்தவங்க சுத்திட்டே இருக்கணும். அப்ப ஆஸ்னி நிலைமை கோவிந்தாதான். இனி அவ எப்ப இங்க வரப்போறாளோ. கவலைப்படாதீங்க அத்தை, இதோ போனை போட்டு வர சொல்லுவோம். ஐயோ வேண்டாமா, அவகிட்ட பேசலான்னு ஃபோன் பண்ணா இந்த அர்ஜுன் பையன் இருக்கானே, சும்மா அவள்கிட்ட என்னமா பேசுவீங்க, எங்க 2 பேத்துக்கும் பிரைவசி வேண்டாமா, அப்படி இப்படின்னு கத்துவான். அது சரி, மாமாக்கு அம்பட்டு லவ் ஆஸ்னி மேல. சம்மந்திமா, காயத்ரி. அத்தை, இது எங்க சித்தி வாய்ஸ் மாதிரியே இருக்கு. ஆமாமா, எனக்கும் அவங்க கூப்பிட்ட மாதிரி தான் இருக்கு. சம்மந்தி அம்மா, நீங்க எங்க இருக்கீங்களா? ஐயோ, இவங்க எதுக்கு இங்க வந்திருக்காங்க? ஏதாவது பிரச்சனையை கலப்ப வந்திருப்பாங்களோ? கண்டிப்பா இவங்க ஏதோ ஒரு பிரச்சனை இழுத்துட்டு வந்திருப்பாங்க. காயத்ரி, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்டி, நீ எப்படி இருக்க? ஏய், என்ன பார்த்தாவே தெரியலையா நான் எப்படி இருக்கேன்னு? அதெல்லாம் என் மருமக சூப்பரா இருக்கா. சொல்லுங்க சம்மந்தி, என்ன விஷயமா வந்தீங்க? இல்ல சம்மந்தி அம்மா, பொண்ணை பார்த்துட்டு போலாமே தான் வந்தோம். ஓ அம்மாடி காயத்ரி, எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேன் சித்தி. அம்மாடி, நீ இருக்கும்போதெல்லாம் உன்னை நான் ரொம்ப கொடுமைப்படுத்தினேன். இப்பதாம்மா புரியுது உன் அருமை. இந்த பாலா போனவளை மன்னிச்சிருவியாமா? ஐயோ சித்தி, அப்பெல்லாம் இல்ல சித்தி. என்னம்மா இதெல்லாம்? சித்தி எந்திரிங்க ஃபர்ஸ்ட். சித்தி என்னது இதெல்லாம்? ஏன் சித்தி இப்படி பண்றீங்க? திரும்ப அங்க இருந்து வந்து கஷ்டம் தான் படுத்துறீங்க சித்தி, இந்த மாதிரிலாம் பண்ணி. சித்தி ஃபர்ஸ்ட் அழுகாதீங்க, கண்ணை தொடங்க சித்தி. இல்லம்மா, உன் காலை கழுவி அந்த தண்ணியை குடிச்சாலும் என் பாவம் தீராதுமா. 1 இல்லை 2 இல்லை, அவ்வளோ கொடுமை உன்னை படுத்தியிருக்கேம்மா. ஆனாலும் நான் காலில் விலகிறது கூட உன்னால தாங்க முடியலல்ல. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருமா. என் கனவுலலாம் உங்க அப்பாவும் அம்மாவும் வந்து என் பிள்ளைய அவ்வளோ கொடுமைப்படுத்தினியான்லாம் கேட்குறாங்கம்மா. அதுவும் எங்கள் அக்கா என் பிள்ளைய உன் பிள்ளைய நினைப்பேன் தான் நான் விட்டுட்டு போனேன். ஆனால் என் பிள்ளைய அர்த்தமே இல்லாத வாழ்க்கை மாதிரி ஆக்கிட்டல்ல. எப்படியாவது என்ன மன்னிச்சிருமா. எங்கள் அக்கா சொல்கிறா, உனக்கு நான் முறைப்படி கல்யாணம் பண்ணி வைக்கலன்னு. அதனால தாம்மா நான் இப்போ இங்கே வந்தேன். கல்யாணமா? அதான் அவங்களுக்குள்ள ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சே. இல்லை சம்மந்திம்மா, கல்யாணம் ஆச்சுன்னா அது நம்ம 4 பேருக்கு முன்னாடி தான் ஆச்சு. எல்லாரையும் ஊரறிய கூப்பிட்டு எல்லாத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆகலைல்ல. அதுவும் இப்படிலாம் கல்யாணம் ஆச்சுன்னா அவள் இன்னும் முழுசாக உங்கள் வீட்டுக்கு நாங்கள் கல்யாணம் பண்ணி கொடுக்கலன்னு அர்த்தம்மா. ஊரறிய கல்யாணம் பண்ணி நல்லா சந்தோஷமாக அனுப்பிச்சி வைக்கிறோம்மா. என்ன சம்மந்தி சொல்கிறீங்க? இல்லைம்மா, எல்லார்த்தையும் கூப்பிட்டு பத்திரிக்கையெல்லாம் அடித்து முறைப்படி கல்யாணம் பண்ணி எங்கள் பொண்ணை உங்கள் வீட்டு மருமகளாக அனுப்பலான்னு பார்க்குறேன். அப்போ தான் நான் இவளுக்கு பண்ண கொடுமைக்கெல்லாம் எனக்கு புண்ணியம் கிடைக்கும். இனிமேல் காயத்ரி எங்கள் அக்கா பொண்ணு இல்லை, என்னோட பொண்ணு, நான் பெத்த பொண்ணு. எங்கள் அக்கா இருந்து என்னென்னலாம் என் பிள்ளைக்கு பண்ணுவாளோ அத்தனையும் நான் பண்ணி கல்யாணம் பண்ணி என் பிள்ளைய சீரும் சிறப்போடு உங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சிக்கிறேம்மா. சம்மந்தி, நீங்கள் அனுமதிச்சா எங்கள் பிள்ளைய நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவேன். அதுக்கு என்ன சம்மந்தி, தாராளமாக கூட்டிகிட்டு போங்க. கல்யாணம் பண்ணி நாங்கள் கூட்டிகிட்டு வந்துடுறோம். ரொம்ப சந்தோஷம் சம்மந்தி. அப்போ நாங்கள் கூட்டிகிட்டு போட்டுமா? என்ன அதுக்குள்ளே கிளம்புறீங்க? இருங்க, சாப்பிட்டே போகலாம். ஐயோ இல்லை சம்மந்தி, அதெல்லாம் இங்கே நிறையாவே இருக்கு, சாப்பிட்டு போகலாம். சரிங்க சம்மந்தி. அம்மாடி காயத்ரி, உனக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் எடுத்து வைமா, நம்ம சாப்பிட்டு கிளம்பலாம். காயத்ரி, சம்மந்தி மேடம் இப்ப கல்யாண கனவுல இருக்காங்க, வாங்க நம்ம போலாம். சரி, ஒரு டியூயட் போடட்டும். சரி வாங்க நம்ம போலாம். சரி சம்மந்தி. காயத்ரி, என்ன ஒரே ஹாப்பி தான் போல. என்னடி இது தேராது, நம்ம கிளம்பலாம். அடியா தடி.